See, now you are going to see parametric forms for conic section. Okay. So parametric form, Cartesian form அப்படினா என்ன அப்படினா, say for example இப்போ சர்க்கிள்னு வச்சுக்கோமே, say circle, okay, and a point P comma xy, okay, say this is x axis, this is y axis, okay, and say this is radius, okay, say this radius in terms of x and y coordinate we can represent, and it's inclined by theta. இது இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன அப்படின்னா xy கோஆர்டினேட்டு இது வந்து கார்டீஷியன் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் கானிக் செக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த இன்க்ளைன்ட் ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா, இந்த தீட்டாவை வந்து in terms of theta I am going to give the coordinates, அதாவது x and y வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். see, இப்போது நமக்கு தெரியும் இதில் வந்து cos theta is equal to adjacent side by hypotenuse, that is OM by OP, okay. OM அப்படிங்கிறது என்ன, this is x coordinate, okay, so x divided by a. Similarly sin theta we can represent as sin theta in opposite by hypotenuse, so we will be having PM by OP. So PM by OP ங்கிறது y coordinate by a. so இதிலிருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, x is equal to a cos theta and y is equal to a sin theta. இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் x and y coordinate in terms of theta ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இதனுடைய சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இல்லையா. ஸோ யூல் பி ஹேவிங் x is equal to a cos theta இல்லையா. ஸோ x is equal to a cos theta. ஸோ a cos theta ஸ்கொயர், இப்போ டிஃப்ரெண்ட் சைடு எடுத்துக்கோங்களேன், ப்ளஸ் a sin theta whole square. So which is nothing but a squared வெளியே எடுத்துட்டோம்னா cos theta plus sin squared theta is equal to a squared into 1, which is equal to a squared. So we are getting the equations. So இப்போ x and y நம்ம என்னன்னு சொல்லலாம், parametric equations for the circle அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ எதுக்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் கானிக் செக்ஷன்ஸ்க்கு ஆல் என்ன அப்படின்னா, பெரபலாக்கு என்ன, ஹைப்பர்பலாக்கு என்ன, எலிப்ஸுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஓரமாக எழுதிக்கலாம், சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. ஓகே, இது வந்து கார்டீசியன் ஃபார்ம், இது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் ஃபார் தி சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் பரபலா. பரபலா என்ன, பரபலா ஈக்குவேஷன்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி சர்க்கிளுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி பரபலாவுக்கு ஒய் ஸ்கொயர்ட் 4ax. ஓகேயா, ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பரபலா வந்து சிபி அதே மாதிரி now I will take x1 y1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இட்ஸ் x1 y1 on the parabola, so I can write it as y1 squared is equal to 4ax1. இதை நான் எப்படி பிரித்து எழுதுறேன்னா, y1 into y1 is equal to 2a into 2x1 அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, ஸோ எழுதிட்டு தென் ஐ எம் ரைட்டிங் இந்த ஒரு y1 வச்சுட்டு அது கீழே 2a எழுதுகிறேன், இந்த 2x1 கீழே இந்த y1 எழுதுகிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த y1 கீழே
2a கொண்டு வந்திருக்கேன், இந்த 2x1 கீழே y1 கொண்டு வந்திருக்கேன். மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். y1 is equal to 2a into 2x1. ஸோ ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், let this equal to t அப்படின்னு சொல்கிறேன். let this is equal to t அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இப்போ இதிலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ y1 by 2a is equal to t இல்லையா? ஸோ which gives y1 is equal to 2at. இதிலேருந்து ரெண்டுத்தையும் எடுத்துருக்கேன், y1 and t எடுத்துகிட்ருக்கேன். அதிலேருந்து y1 is equal to 2at. சரி, அடுத்தது அதே மாதிரி 2x1க்கு எடுத்துக்கலாம் இல்லையா? 2x1 by y1 is equal to t. So I can write it as 2x1 is equal to y1 into t அப்படின்னு எழுதிக்கிட்டேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ x1 டிவைடட் பை y1 t by 2 அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இந்த y1 என்ன, 2at. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2at into t by 2. அப்போ 2 கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் at ஸ்கொயர். அப்போ x1 என்ன, at ஸ்கொயர். ஸோ இதுதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் பரபோலா. ஸோ பரபோலா என்ன, பரபோலாவுக்கு ஈக்குவேஷன்ஸ் என்ன, y squared is equal to 4ax and this x is equal to at squared and y is equal to 2at. y is equal to 2at. So this is for parabola. This is for parabola. Okay. So பரபோலாவுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து y ஸ்கொயர் 4ax, இதில் வந்து x is equal to at ஸ்கொயர் and y is equal to 2at. Okay, next ellipse. Ellipse என்ன ஈக்குவேஷன், ஸோ எலிப்ஸுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா, ஸோ வில் பி ஹேவிங், ஸோ இப்போ எலிப்ஸ் சர்க்கிள் போட்டுறேன்னு பார்க்காதீங்க. சே so now I drawn the ellipse. Okay, okay, so C ஒரு பாயிண்ட் Q, அது பர்பெண்டிகுலர் வரைகிறேன். இது வந்து M. ஓகே, அண்ட் திஸ் இஸ் சர்க்கிளோட ரேடியஸ், திஸ் இஸ் ஆல்ஃபா. ஓகே, நான் எலிப்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அதனால சர்க்கிளோட சப்போர்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு கட் பண்ணதில் எலிப்ஸு, அது வந்து Px1y1, ஏன்னா நமக்கு வந்து எலிப்ஸ் தானே இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இப்போ எலிப்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன், எலிப்ஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், x squared by a squared plus y squared by b squared is equal to 1. ஸோ இதுதான் எலிப்ஸு. ஓகே, இது எப்படி இருக்கட்டும். இப்போ இந்த இதை பாருங்கள், சே இந்த ட்ரையாங்கிள் CQM, ட்ரையாங்கிள் CQM, அஃப்கோர்ஸ் சர்க்கிளோடு தான் எடுத்திருக்கேன், பரவாயில்ல. அதில் வந்து cos alpha is equal to adjacent divided by hypotenuse. Hypotenuse is nothing but a. Okay, இப்போ இந்த சிஎம்ங்கிறது என்ன, இந்த இதில் இருக்குது இல்லையா, இது எலிப்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இது மாற போகிறது இல்லை. ஓகே, ஸோ அதனால் அந்த சிஎம் அப்படியே எடுத்துக்கிறேன். சிஎம் ஆக்சுவலாக இந்த சிஎம்ங்கிறது வந்து இந்த பாயிண்ட், இந்த Px1y1 இருக்கு இல்லையா, அந்த x1 பாயிண்ட்டு தான். ஸோ ஐ கேன் டேக் இட் அஸ் x1 இஸ் ஈக்குவல் டு a cos alpha, இல்லாட்டி x இஸ் ஈக்குவல் டு cos alphaன்னு எழுதுறான்னு சரி. ஓகே, அடுத்தது இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். x இஸ் ஈக்குவல் டு a cos alphaன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கோஆர்டினேட். அப்போ நான் xyன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ cos alpha இஸ் ஈக்குவல் டு cm by a, x இஸ் ஈக்குவல் டு cos alpha. இது ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கோஆர்டினேட் எதுக்கு, pxy. ஸோ இந்த இதை பொறுத்தவரைக்கும் எலிப்ஸில் இதான் இருக்குது. இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட். இப்போ இந்த ஒய் கோஆர்டினேட், இந்த பிங்கிற பாயிண்ட்டு பிஎம் தான் கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஈக்குவேஷனும் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட்
x squared இருக்கிற இடத்துல நான் I am going to use substitute. Say this is equation number 1, this is equation number 2. So 2 in 1, equation 2 in 1 அப்படிங்கும்போது a squared cos squared alpha divided by a squared is plus y squared by b squared is equal to 1. Okay, இப்போ a squared cancel ஆகிடும். So which gives y squared by b squared is equal to 1 minus cos squared alpha. Okay, which is sin squared alpha. Therefore I can write it as y squared is equal to b squared sin squared alpha. So which gives y is equal to b sin alpha. Y is equal to b sin alpha. So இப்போ பாருங்க சர்க்கிளோட இது எலிப்ஸோட ஈக்குவேஷன் x squared by a squared y squared by b square is equal to 1. இதுதான் ஈக்குவேஷன். ஆனால் இப்போ நான் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதும்போது ஈக்குவேஷன் என்ன, x is equal to a cos alpha and y is equal to b sin alpha. ஸோ அதுதான் நான் கார்ட்டீசியன் இந்த பேராமெட்ரிக் ஃபார்முக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ x is equal to a cos alpha and y is equal to a sin alpha. This is parametric form for ellipse. Okay, இப்போ ஹைப்பர்போலாக்கு நான் கண்டுபிடிக்கிறேமா என்ன, ஹைப்பர்போலாக்கு வந்து எலிப்ஸ் கண்டுபிடிச்சாலே பரபோலா கண்டுபிடிச்ச மாதிரி தான், எலிப்ஸ் கண்டுபிடிச்சாலே ஹைப்பர்போலாவுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏன்னா ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்ன, ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் x squared by a squared minus y squared by b squared is equal to 1. Okay, அப்போ இங்கே x is equal to a cos alphaன்னு இருக்கு இல்லையா, அதனால் நான் x is equal to இங்கே இதுக்கு என்ன வரும், இன்வர்ஸாக வரும்போது a is equal to a into secant alpha. A is equal to secant alpha. ஏன்னா 1 by cos alpha is equal to secant alpha. இப்போ இதுக்கு என்ன சைன் ஆல்ஃபாக்கு என்ன போடுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே x ஸ்கொயர்டு வந்து a secant squared alpha divided by a squared minus y squared b squared is equal to 1. Okay, அப்போ secant squared alpha minus 1 is equal to y squared b squared. Interchange பண்ணிக்கிறேன். Okay, what is secant squared alpha? 1 plus tan squared alpha is equal to secant squared alpha. So tan squared alpha is equal to secant squared alpha minus 1. அப்போ இது என்னது, so this is nothing but y squared b squared is equal to tan squared alpha. So which gives y is equal to b tan alpha. y is equal to, அப்போ ஹைப்பர்போலாவுக்கு என்ன, x squared by a squared minus y squared by b squared is equal to 1 and x is equal to a secant alpha and y is equal to b tan alpha. Okay, so ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான், இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். இதுதான் parametric equations forms. Okay, so parametric forms for conic section வந்து சர்க்கிளுக்கு வந்து x is equal to a cos theta plus y sin a sin theta, y squared 4xங்கிறது ஃபார் பரபலா, அதுக்கு வந்து parametric form வந்து x is equal to at squared and y is equal to 2at. Okay, இது x squared by a squared plus y squared by b squared is equal to 1, இது வந்து எலிப்ஸ். ஸோ இதுக்கு வந்து parametric form வந்து x cos alpha and y is equal to a sin alpha. அப்படி இதுக்கு ரிவர்ஸ் x secant alpha and y tan alpha. ஸோ இதுதான் parametric of equations. இவ்வளோதான், இது தெரிஞ்சாலே parametric forms of conic section is over.